Hey all, வணக்கம் and welcome back to Bagi's kitchen Mormilagai. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பனீர் கிரேவி, பனீர் மசாலா. அது எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னெல்லாம் இன்கிரீடியன்ட் தேவைன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட பனீர் மசாலாவுக்கு என்னெல்லாம் தேவைன்னு பார்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது. நான் இங்கே வந்து 2 தக்காளி அளவுக்கு டொமேட்டோ பியூர் எடுத்திருக்கேன். நீங்கள் இல்லாட்டி வெறும் 2 தக்காளியை மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். 200 கிராம் அளவுக்கு பன்னீர் சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரப்பொடி சேர்த்துக்கோங்க. அப்புறமா 2லேருந்து 3 டீஸ்பூன்லேருந்து டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கலாம். இங்கே ஒரு 6-7 பாதாமை நான் இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் முந்திரியும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். என்கிட்ட முந்திரி இல்லாதனால நான் பாதாம் சேர்த்துருக்கேன். இதை தவிர நமக்கு எண்ணெய், உப்பு இது 2 தேவை. இதை நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரே ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரே ஒரு ஸ்டார் அனீஸ் சேர்த்துக்கிறோம். இது நல்லா பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற 2 வெங்காயம் சேர்த்துக்கிறோம். உங்களுக்கு எவ்வளோ பொடியாக வேணுமோ அவ்வளோ பொடியாகவும் நீங்கள் கட் பண்ணிக்கலாம், இல்லை பேஸ்ட்டாக அரைச்சும் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இதையும் நம்ம நல்லா ஒரு பச்சை வாசனை போகிற அளவு குக் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். அதே மாதிரி தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற கரம் மசாலா நீங்கள் லாஸ்ட்டில் சேர்க்கலாம், ஆனால் கரம் மசாலாவோட ரா ஸ்மெல் போகணும், அதுக்காக நான் இப்பயே சேர்த்துட்டு இது மூணையும் கொஞ்சம் ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கிக்கலாம் எண்ணெயில். இது ஒரு 30 செகண்ட்ஸ் வதங்கியாச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற டொமேட்டோ சேர்த்துக்கலாம். நான் பியூரே வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன், ஃப்ரோசன் பியூரே சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மிக்சியில் அப்படியே அரைச்சும் சேர்த்துக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நம்ம இப்போ வந்து இதை குக் பண்ணிக்கலாம். இப்போது பியூரேவும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது இந்த டிஷ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா இதை வந்து கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா குக் ஆகட்டும். நம்ம தண்ணி சேர்த்தோம், ஓரமெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு இல்லையா. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பன்னீர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, கொஞ்சம் தண்ணியாக இருக்கு இல்லையா, இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற பாதாம் பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். நீங்கள் வேணும் அப்படின்னா முந்திரி கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். என்கிட்ட முந்திரி இல்லாதனால நான் பாதாம் சேர்க்குறேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இப்போது இந்த அளவுக்கு நமக்கு கொதிச்சு கிரேவி ரெடி ஆயாச்சு. இப்போது நான் வந்து கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கம்மியாக வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஃப்ரெஷ் பால் கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போது இதை ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம க்ரீமும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி நல்லா கையில் கசக்கிட்டு தூவிக்கலாம்.
அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான பன்னீர் மசாலா ரெடி ஆயாச்சு. இதை நான் இன்றைக்கி சப்பாத்தியோடு சர்வ் பண்ண போகிறேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி பிளேட் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான எம்மியான பன்னீர் மசாலா ரெடி ஆயாச்சு. ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனில் ஆல்ங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியறதுக்காக. இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டாடா, பை பை.